ஊத்துமலை ஐப்பணிக்கு வந்திருக்கிற இடம். இந்த ஊத்துமலை அங்கே தூரத்தில் தெரியுது. இந்த இடத்துல எதுவும் இவங்க போர்வெல் போடலைன்னு நினைக்கிறேன். இங்கே பக்கத்து தோட்டத்தில் வடகிழக்கு ஈசானிய முனையில் போர்வெல் போட்டு கம்ப்ரஸர் ஓடுது. இது 1வது ஸ்கேனு. வீட்டில் தண்ணி எப்படி ஓடிட்டுருக்கு? நல்ல வாதுபால் ஓடுதில்ல. சரி, இங்கே போர் போடலையோ? இங்கே பார்த்ததில் போடல. சரி சரி சரி. ஆமாம், இன்னும் அங்கே இல்லை. சரி சரி. அங்கே தான் நல்லா பாயிண்ட் வந்த மாதிரி ஞாபகம் எனக்கு. அதுக்கு வரைக்கும் எத்தனை பேருக்கு வந்திருக்கேன். அவர் நம்ம திருப்பூரில் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாருல, தெரியுமா? கிணறே அடித்து முடிச்சார். கிணறே அடித்து முடிச்சார். கொலம்பஸ் பாண்டியன். சரி, நீங்கள் தான் சொன்னார். கொலம்பஸ் பாண்டியன். அவர் இங்கே அங்கே அவருக்கு இங்கேயே ஒரு 2 இடம் பார்த்தேன். பட் அவர் மூலம் வேறு ஒரு ஆளுக்கு ரெஃபரன்ஸில் வந்தேன். பரமசிவன், அவர் போர் போட்டு நல்ல தண்ணி. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது மேக்சிமம் உள்ளபடியான ரிசல்ட் கொடுக்கு. மேல் ஊற்று இருந்தால் அதை கொஞ்சம் அதை பார்க்க முடியல. இதுக்கு 40 அடிக்குள்ளே உள்ள தண்ணியை. உங்களுக்கு எத்தனை நாள் தண்ணி வந்துச்சு? நமக்கு ஒரு 40 அடி 45 அடி மேல் ஊற்றா வந்துச்சு. என்ன ஒன்றுமே ஒன்றும் இல்லை. 45 அடியா 65 அடியா சொன்னீங்களே? 60 80 சொன்ன மாதிரி ஞாபகம். அது சொல்லிடுங்க. மேல் மட்டத்தை 40 அடி தான் ஊற்றிருக்கு. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, மேல் ஊற்று மட்டும் தான். மேல் ஊற்று மட்டும். இதில் வேப்பமரத்து கிளக்குடி நான் ஒரு போர் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 வந்துச்சு. 110 இல்லையா வந்துச்சு. அதுக்கடுத்து ஃபுல்லாகவே தண்ணி நிற்கவே இல்லை. அப்படியே வருது. 600 அடி போட்டேன். ஆனால் தண்ணி ஒரு மூட்டை தண்ணி வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த கங்கனாங்கனரா, அது ஒரு என்ன ஒரு கங்கனாங்கனரா, அதுக்கு அடுத்து கங்கனாங்கனரா. ஆமாம், அதுக்கு அடுத்து வடக்கு. அவங்க இந்த மலைக்கு பக்கத்தில் பார்த்து கொடுத்தேன். டெஸ்ட் போர் மாதிரி தான் போட சொன்னேன். அது 2 இங்கே வடக்கத்துக்கு தானே தரோம். இப்போ முதல் ஸ்கேன்லேயே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு. 60 மீட்டருங்கிற டெப்த்து காட்டுது. 60 அடியிலேருந்து அதிகப்படி 200 அடிக்குள்ள 400 அடி ஆழம் பார்த்தோம். அதில் 60 மீட்டர்லேருந்து 200 அடிக்குள்ளே அந்த பாயிண்ட் அமையுது. டெப்த்து கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். ஆனால் இந்த ஏரியா பெரும்பாலும் 100 to 200 அடிக்குள்ளே தண்ணி வரக்கூடிய ஏரியா. இது 2வது ஸ்கேனு. 180 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு. இது 3வது ஸ்கேனு. கலக்கமைக்கு 40 மீட்டர் லென்த்து, 180 மீட்டர் ஆழம். 2வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடைய வச்சுருவோம். இது வரைக்கும் 2 ஸ்கேனில் 3 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இது 4வது ஸ்கேனு. 40 மீட்டர் லென்த்து, 180 மீட்டர் ஆழம். 3வது ஸ்கேனில் ஒரு சுமாரான ஒரு இடம் அடையலாம். 60 மீட்டருங்கிற டெப்த்தை காட்டுது. ஊத்துமலை முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஒரு பாயிண்ட், அருமையான ஒரு பாயிண்ட் இருக்குது. 2வது ஸ்கேனு. இதில் 2 பாயிண்ட்டு அடையாளம் இருக்குது. 3வது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அடையாளம் இல்லை. 4வது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் அடையாளம் இல்லை. இன்று 2வதாக ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிற இடம் பாயங்குளம், பாளையங்கோட்டை ஒன்றியம். இங்கே போர்வெல் எதுவும் போடலை. இது முதல் ஸ்கேனு. வட கிழக்குலேருந்து தென் கிழக்கு நோக்கி முதல் ஸ்கேனு. 400 அடி ஆழத்துக்கு. இது 2வது ஸ்கேன். முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு.
60 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸை காட்டுது. இந்த ஏரியாவை பொறுத்தவரை 30 அடியிலேருந்து அதிகப்படி 200 அடிக்குள்ளே அந்த பாயிண்ட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது 2வது ஸ்கேனு. அதே 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இடத்தினுடைய மேற்கு வாரத்தில் முதல்ல வந்து வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி முதல் ஸ்கேன் நடந்தது. அதில் வடகிழக்கு பகுதியிலேயே அந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இங்கே மேற்கு வாரத்தில் வந்து 24.5 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் அந்த டிரான்ஸ்மிட்டர் கருவியிலேருந்து. இந்த 2வது ஸ்கேன் பாயிண்ட் தான் பெஸ்ட்டாக இருக்குது. முதல் ஸ்கேன் பாயிண்டோட ரெண்டும் ஏறக்குறைய ஒரே சரம். மேற்கு கிழக்கு தான் நீரோட்டம். கரெக்டாக இந்த 2வது ஸ்கேன் பாயிண்ட்டும் முதல் ஸ்கேன் பாயிண்ட்டும் மிகச்சரியாக மேற்கு கிழக்க இருக்குது. ஆயங்குளம் முதல் ஸ்கேன் ஒரு சுமாரான பாயிண்ட் தேர்வு. 2வது ஸ்கேன் மிக ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் தேர்வு. இரண்டுமே 60 மீட்டருங்கிற ஆழத்தில் கிடைக்கி. ஊத்துமலையில் 4 ஸ்கேன் ஆய்வு பணி செய்து 3 பாயிண்ட் தேர்வு. ஆயங்குளம் பகுதியில் 2 ஸ்கேன் ஆய்வு பண்ணி செய்து 2 பாயிண்ட் தேர்வாகியிருக்கு.